மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். நல்ல நாடகம் இந்த நாடகம்லாம். இதெல்லாம் பாதியிலேயே பார்த்து பார்க்காமையே போயிடுச்சு. இப்படி உட்காந்து பார்க்கறது நல்லது. டெய்லி அடுத்த என்ன நடக்கும் அடுத்த என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கறதுக்கு பதிலாக நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து படம் மாதிரி பார்க்கறது நல்லாத்தே இருக்கு. என்னம்மா என்ன சரிங்க நாடகம் பார்த்துருக்கீங்களா? ஆமையா தர என்ன செய்ய, அப்புறம் பொழுது போகணும்ல. அது படம் ஒரு படம் நல்ல படம் போடல. நீ நல்லா இந்த மாதிரி நெட்டு போட்டு விட்டது நல்லதுதான். நம்ம வாட்டுக்கு படம் மாதிரி பார்த்துக்கிறோம்ல நாடகத்தை. இல்லாட்டினா டெய்லி ஐயோ இன்னைக்கு இதோட முடிச்சுட்டாங்களே நாளைக்கு என்ன நடக்கும் என்ன நடக்குன்னு இதிலே தூக்கம் வர மாட்டேங்குது. இது நல்லா இருக்கு மொத்தமாக படம் மாதிரி போட்டு பார்க்கறதுக்கு. என்னம்மா கால் வலி எப்படி இருக்கு? பரவாயில்லையா? தையல் எதுவும் வாங்கிட்டு வரணுமா? ஆஸ்பத்திரிக்கு போவோமா? பரவாயில்லாம தான் இருந்துச்சுப்பா 2 நாளா. ஒன்றும் நடக்க செய்ய கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் தான் இருந்துச்சு. இந்த இவளுக்கு இப்படி படுத்து கிடக்காளுக ஒரு வேலையும் செய்யாமல். இப்போ இந்த பாத்திரம் கழுவ வீடு வாச கூட்டம் முழுக இந்த 2 வேலையை பார்த்தோன்னே பழைய வடிக்கும் லேசாக வலிக்குது. நீங்க எடுத்துக்கம்மா எல்லா வேலையும் இழுத்து பிடிச்சி செஞ்சுக்கிருக்கீங்க. அவளுக்கு என்ன சும்மா லேசா கையில காலில் சராச்சி விட்டுருக்கு. அதுக்கு படுத்துக்கிட்டு இதே ஜாக்கடான்னு வேலை செய்யாம வெட்டி செய்யாம ஆத்தாளமாக ஓப்பி எடுத்துக்கிட்டு தர்றாளுங்க. உங்களுக்கு முடியலன்னு யாரு பாப்பா? நான் தான் பார்க்கணும். அவளை என்னன்னு கூட பார்க்க மாட்டா. அப்புறம் என்ன செய்யறது, நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணும். அவளுக்கு எனக்கு நானும் படுத்து கிடக்காளுங்க. அன்னைக்கு அடிவட்ட அன்னைக்கு இருந்து ஒத்த வேலையை செய்யலை. அதில் வீடு வாசம் நாரி போயிடாது. அதுக்காண்டி நான் அப்படி படுத்து கிடந்தா அவளோட போட்டி ஓட்டு நம்ம வீடு இல்லைன்னா இருந்தாலும். அது சரிம்மா, நீங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டுலாம் செய்யாதீங்க. வீடு வாசலை மட்டும் நான் கூட பெருக்கி வைங்க. இல்லைன்னா சொல்லலாம் நான் கூட பெருக்கி வைக்கிறேன். நீங்க ஒன்றும் பெருக்காதீங்க. கடையில சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் சாப்பிடுங்க. நீங்க அவளுக்குலாம் சோத்தாக்கி வைக்காதீங்க. என்ன செய்யிட்டேன்னு திருத்திக்கிட்டான். இல்லையா கடை சாப்பாடு தான் அம்மாவுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குதுல்ல. இந்த வயிறு பூரா அல்சரா இருக்கு. கொஞ்சம் காரம் வீட்டில் சாப்பிட்டாலே வயிறு பூரா காந்துது வலி எடுக்குது அப்படியே விண்ணு 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 விண்ணுண்டு. இதில் கடை சாப்பாடுலாம் நமக்கு சேருமாயா? அதனால தான் நான் வீட்டில் சோறாக்குறேன் வேற வழி இல்லாம. என்ன நல்லா இருக்கானே? ஆமாங்கம்மா வா. என்னம்மா திடீர்னு விஜயமா இருக்கு? வாங்கம்மா, நீ மட்டும்தான் வந்திருக்கியா? தம்பி வந்திருக்கா? இல்லம்மா நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அவர் தோட்டத்துக்கு போயிருக்காரு. உரம் வச்சுருக்காங்க, வேலை நடந்துட்டு இருக்கு. சரி அதை நான் மட்டும் வந்தேன். உட்காருமா வா. என்ன அது பையில? ஒன்றும் இல்லைம்மா 2 ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி வாங்கிட்டு ஸ்வீட் காரம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஏமா என்னத்துக்குமா? எந்த சின்ன பிள்ளை இருக்கு திங்க போகுது? பாரமும் அங்க இருக்கு, கார்த்தியும் அங்க இருக்கேன். இங்க யார் திங்க போற? என்னத்துக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துருக்க? என்னன்னு எப்படி சொல்ற? ஏன் மதினி இருக்கு, நீ இருக்கு, அம்மா இருக்கு, எல்லாரும் சாப்பிட மாட்டீங்களா? நான் எங்கடி அதெல்லாம் தின்னுக்கிருக்கேன். எனக்கு தான் இனிப்பு வாயில வச்சாலே பல்லு கொடு 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 கொடுக்குன்னு கூசுது. ஒன்றும் சாப்பிட முடியல. என்னத்தையும் திங்க முடியல. பல்லு இந்த ஒரு பல்லு வர விழுந்துருச்சு. ஒரு மிச்சரை திங்க முடியல, முறுக்க திங்க முடியல, ஒன்றும் திங்க முடியல. இந்த பழத்தை வேணா அப்படி ஜூஸ் அடிச்சு குடிப்பேன் அப்படித்தான். மற்றபடி எதுவும் திங்க முடியலையே. அவங்க அண்ணனே எதுவும் வீட்டு சாப்பிட மாட்டேன். மதினி இருக்குல்ல, மதினி சாப்பிடுவா, அந்த அத்தை சாப்பிடும்ல. அவங்க எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. விட்டா உனைய பூராத்தையும் சாப்பிடுவாங்க. அவங்க திங்காது என்ன இருக்கு? ஏன்னா எப்படின்னு இருக்கு மதினிக்கு அத்தைக்கு நல்லா இருக்காங்கல்ல? அவளுக்கு என்னமா நல்லாத்தே இருக்காங்க. அதெல்லாம் சும்மா லேசா சும்மா சிரைச்சு விட்டுருக்கு. அதுக்கு என்னமோ சீனா போட்டுக்கிட்டு பெட்டை விட்டு எந்திரிக்காம படுத்துக்கிட்டாங்க ஆத்தாள் மகளும். என்னன்னு செய்யறது, யாருக்குமே கீழே விழுந்து ஒரு அதிர்ச்சியா தானே இருக்கும். பாவம் வலி இருக்கத்தையும் செய்யும். பனியால வேற லேசா காயப்பட்டா கூட வலிச்சுட்டு தானே இருக்கும். அவளுக்கு நடிச்சுக்கிட்டுறாள் இவங்க அண்ணன் சொன்ன மாதிரி. நீ வேற அவளுக்கு போய் இறக்கப்பட்டுருக்கவாரு. உனக்கெல்லாம் அவளுக்கு என்னைக்குதான் இறக்கப்பட்டிருக்காளுக. நீ தாண்டி எல்லாத்துக்கும் இறக்கப்பட்டு கிடக்க தேவையில்லாம. மச்சா என்னம்மா செய்யறாரு? தோட்டத்துக்கு போயிட்டாரா? ஆமாண்ணே, தென்னை மரத்துக்கு உரம் வைக்கிறாங்க. அவரு ராசவண்டி எல்லாம் காலையிலே போயிட்டாங்க. வளர்ந்துலீவ ஆள் வர போயிருக்காங்க. அப்புறம் போன வாரம் களை எடுக்கணும்ட்டீங்க, களை எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சுமா. அது இப்போ மிஷின் வந்துருச்சுல களை எடுக்கிறதுக்கு. அது அழகா எடுத்துருது, சூப்பராகவும். எப்படி எடுக்குது? மனுஷங்க எடுத்தா ஓட்டி விடுவாளுங்க, ஒரு வாரத்துக்கு ஓட்டி விட்டுருவாளுங்க. அது 2 நல்ல வேலையை முடிச்சு கொடுத்துல. அப்படியா? களை எடுக்க மிஷின் வந்து எடுக்குதாக்கா? பரவாயில்லையே. வெளிநாட்டில் மாதிரி ஓலது டிவியில் காட்டுறாங்கல்ல அது மாதிரி ஓலை இருக்கு. அவங்க தான் அறுவடை பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே மிஷின் வச்சுருக்காங்களே. ஒரு பூவு ஒரு காய் பழத்தெல்லாம் 1 நிமிஷம் அறுவடை பண்ணி போடுறாள்ல வண்டியில். அப்படியே குமிச்சு 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 அள்ளி போடுறாங்க. நம்ம ஊரில் களை எடுக்கிற மிஷின் வந்துருச்சாக்கா. இங்கிட்டலாம் ஆளுக தான் வந்து எடுக்கிறாங்க. இன்னும் மிஷின்லாம் வரலையே. ஆமாம்மா, அழகா வேலையை முடிச்சு கொடுத்து 2 நாள்ல. ஆளை விட்டா ஒரு வாரத்துக்கு எடுப்பாளுங்க களை. எப்படிமா இருக்கிறாங்க வாடகை அந்த மிஷினுக்கு? நானும் அப்படித்தான் கூப்பிடணும்மா. எங்கம்மா ஆள் வரமாட்டேன்றாங்க. வந்தாலும் செய்வாங்க. ஆள் செய்யற வேலை அது ஒரு மாதிரி தான் இருந்தாலும் ஆளுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்களே. இப்ப வேலைக்கு கராக்கி அவ்வளவு இருக்கு. நம்ம சொல்ற நேரம் வரமாட்டேங்கிறாங்க. வேற தோட்டத்துக்கு வேலைக்கு போயிடுறாங்க. அது எம்பிட்டா வாடகை? அதுக்கானே 1 மணி நேரத்துக்கு 300 ரூபாயாம்னே. பரவாயில்லையே. பேசாம அப்படி கூட கூப்பிட்டுக்கிற வேண்டியதேன். அச்சையாட்ட கேட்கணும் எங்க இருக்காங்க என்ன மிஷின்காரவங்கன்னு. என்னண்ணே சாப்பிட்டீங்களா? என்ன மணி சாப்பிட்டியாமா? சாப்பிட்டோம்மா. அம்மா தானே சோறாக்குது.
வெண்டைக்காய் விட்டு புளிக்குழம்பு வச்சு வாழைத்தண்டை போட்டு கூட்டு வச்சிருந்துச்சு. ஏமா உனக்கு எப்படிமா இருக்கு உடம்பு இப்ப? கால் வலி எல்லாம் பரவாயில்லையா? இருக்குமா, பரவாயில்ல. அதே ரெஸ்ட்லேயே இருக்கணும் போல. கொஞ்சம் வேலை வெட்டி செஞ்சாதே மூட்டெல்லாம் வலிக்குது, முடியல. 2-3 நாளாக வேலை, இவளுக படுத்துக்கிட்டாளுங்க, ஒரு வேலையும் செய்யறது இல்லை. பூரா வேலையை நான் தானே பார்க்குறேன், அதே கொஞ்சம் அலுப்பாக இருக்கு. நீ எனத்துக்குமா தானே இந்த வயசான காலத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க? நீ விழுந்துக்கிட்டே யாரு வாப்பா? அண்ணுக்கும் கஷ்டம் தேவையில்லாம. நீ ஏன் இப்படி செய்யறன்னு தெரியல. ஏனே நான் உனக்கு சொல்லட்டுமா? என்ன வாங்கம்மா, சொல்லுமா. இல்லனே நீ தப்பா நினைக்கலனா அம்மா வேணா ஒரு 1 மாசம் 2 மாசம் நம்ம வீட்டுல வந்து அங்க இருக்கட்டும்னே, கொஞ்சம் உடம்பு நல்லா உங்ககிட்ட வரட்டும். சரிம்மா, கூட்டிட்டு போமா, அதுக்கு என்னம்மா இருக்கு? நானே தப்பா நினைக்க போறேன்? நானும் அதையும் சொல்லிக்கிருக்கேன், வேலை பட்டலாம் செய்யாதீங்கம்மா, செஞ்சுக்கிட்டு தேவையில்லாம நீங்க உடம்பு முடியாம கிடப்பீங்க, அதே பேசிக்கிட்டு நீ வந்த. இல்லடி எங்கம்மா, நான் வரதுக்காக சொல்லல. உங்கள் அண்ணன் என்ன செய்வேன், நானும் வந்துட்டு சாப்பாட்டுக்கு இந்த 2-3 நாளாக ஒத்த வேலை செய்யாமல் இருக்காளுங்க. அங்கிட்டு இருக்க தூக்கி இங்கிட்டு போடலை. அவன் என்ன செய்வேன், சாப்பாட்டுக்கு சொல்லு. கடையில் சாப்பிட்டா அவனுக்கும் சேராது. நான் அதுக்கு போய் என்னத்தையோ உன்னை கலக்கி வச்சுக்கிட்டு பேசாமல் உனக்குள்ளே இருக்கேன். அவன் நினச்சிட்டு தானே எங்கேயும் வரமாட்டேங்கிறேன் நான். ஏம்மா அதனால நான் பாத்துக்கிறேம்மா. என்னம்மா 1 மாசத்துக்கு கடையில சாப்பிடக்கூடாதா? நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. அவன் என்ன 1 வருஷம் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவா, நீ இருந்தா அதையும் போட்டி விடுவா. நீ அங்கிட்டு போயிட்டு வந்து தன்னால வேலை செய்ய ஆரம்பிச்சிருவா. நீ என்னத்துக்கு கவலைப்பட்டு இருக்க? என்னை நான் பாத்துக்கிறேம்மா. நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா தங்கச்சி வீட்டுல போய். அம்மா சொல்றதும் கரெக்ட் தானே. அம்மா இருந்தா கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறோம். நீ மாதிரி ஒரு நேரம் செய்யும் ஒரு நேரம் செய்யாது, அதுவும் சக்கட்டமாத்தே இருக்கு. என்ன செய்யறனே தெரியல. எனக்கும் பிள்ளை ஒரு மாசமா இருக்கு. இல்லை நான் கூட உனக்குள்ள வந்து இருந்துட்டு போயிடுவேன் 1 மாசத்துக்கு. 2 பிள்ளையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ சங்கடப்படாத. அம்மா வந்துச்சுன்னா கூட்டிட்டு போ, இல்லன்னா நான் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிறேன். நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. நீ பிள்ளைகளை பாரு நல்லபடியா. பரம எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கானே. இன்னைக்கு செக்கப் போயிருக்காங்க தம்பியும் அவளும். அது அங்கிட்டு போச்சுங்க. நான் அப்படியே மாலினி வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு பிள்ளை வந்திருக்குல்ல, அவளை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தேன். அப்படியா? அந்த பிள்ளைக்கு பிள்ளை வந்துருச்சா மாலினிக்கு? என்ன இல்லை? ஆமாம்மா, பிறந்து 2-3 நாள் ஆகி போச்சு. ஆம்பளை பிள்ளை வந்திருக்கு. நல்லா அழகா இருக்குமா குழந்தை. அப்படியா? பரவாயில்ல, நல்ல பிள்ளை, நல்லா பேசுவா. வரணும், வந்து பார்த்துட்டு வரணும். ரொம்ப நாளாக பிள்ளை இல்லாமல் அந்த பிள்ளையும் பாவம் கஷ்டப்பட்டு கிடந்தா. என்கிட்ட கடவுள் ஒன்று கொடுத்துட்டாரு. நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் 2 வாரிசு வந்துடும். யாருமா மாலினா? அந்த ஒரு பிள்ளை குதிரை வாழை போட்டுருக்கல, அந்த பிள்ளை தானே? ஆமாண்ணே, அவ குதிரை போட்டு வருவாள்ல, அந்த பிள்ளை தான் நல்ல பிள்ளை. அந்த மெட்ராஸ்ல இருக்காங்க அவங்க அம்மா அப்பா கூட. அவங்க தான் இருக்காங்க. அவ மாசமாயி 2 மாசம் இங்க வந்துட்டாங்க. இங்கதான் இருக்காங்க. நீ அடுத்த சின்ன பிள்ளை கல்யாணம் வைக்கிறவங்கல்ல. ஆமாம், அந்த மது பிள்ளைக்கு ஏற்கனவே நிச்சயமெல்லாம் முடிஞ்சிச்சுல்ல? ஆமாம்மா, நிச்சயமா பண்ணி வச்சிட்டாங்க. இந்த பிள்ளை டெலிவரி காண்டி தான் காத்துட்டு இருந்தாங்க. குழந்தை பிறக்கும் கல்யாணம் வைப்போம்னு சொல்லி. அப்புறம் என்னம்மா, உன் குழந்தை முன்னாடி நல்லா நடந்துக்கிறது அந்த பிள்ளை? முந்திமே சண்டை எல்லாம் போடுறது இல்லையில, நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் இப்ப எல்லா வேலையும் பாத்துக்கிறது, வீட்டு வேலையெல்லாம் பாக்குது. திருந்திட்டாளான்னு திருந்தலையான்னு தெரியல. ஆனா ரொம்ப பேச மாட்டா யார்கிட்டயும் அதிகமா. வேலை வெட்டியே கரெக்டா பாத்துடுறா வச்சிடுறா. நீ அதுக்கு மேல நம்ம செய்ய முடியும். ஒவ்வொருத்தவங்க சுவாகம். சில பேர் நல்லா பேசுவாங்க கலகாலன்னு, சில பேர் மூடியா பேசாம இருப்பாங்க. ஆனா வேலை வெட்டியே பாத்துக்கிட்டு பேசாம இருக்கா வாட்டுக்கு. உன் மருமகளுக்கு எப்போ சீமந்த வைக்கிற மாதிரி? இப்போ எத்தனை? நீ அடுத்த மாசம் 7 பறக்குதுலம்மா. இன்னும் ஒரு 10-15 நாளவே இருக்கு. அப்புறம் 7 பறந்துருச்சுன்னா அப்புறம் வளகாப்பு வைக்கணும். 9ல எங்க வைக்க முடியுது? குழந்தை டெலிவரி ஆகி போயிருது. இந்த இவளுக்கு மாலினிக்கு வச்சாங்க, அந்த உடனே குழந்தை வந்துருச்சுல, பின்னாடி பாத்துக்கு இருக்கும்போதேவும். அதே அடுத்த மாசம் பிறந்த நீ கேட்கணும் சமந்திக்கிட்ட எப்போ வைக்கலாம் என்னன்னு சொல்லி. என்னம்மா, அந்த பிள்ளை வந்துச்சா? தங்கம்மா வந்துச்சா? என்ன இதெல்லாம் எடுத்துட்டாங்களா? பட்டு புடவை நகையில எடுத்துட்டாங்களா? என்ன செய்யறாங்க? கல்யாணம் விட்டாளுங்க? ஆமாண்ணே, நாளைக்கு போகணும்னு சொல்லிக்கிருந்துச்சு சேலை எடுக்கிறதுக்கு. நகையெல்லாம் எடுத்துருச்சு. அன்னைக்கே நிச்சயத்துக்கு எடுக்க போனோம்ல, சேலை எடுக்க போனோம்ல, அன்னைக்கு நகை நட்டுலாம் பழசெல்லாம் போட்டு செஞ்சு எடுத்து வச்சிருச்சு. நீ சேலை மட்டும் தான் எடுக்கணும். எடுத்து அப்புறம் கல்யாணம் வேலையை பாக்குறேன். நீ என்ன ஒரு நிமிஷம் வந்துட்டு பார்த்துருக்கும் போதே 1-2-3 நாள் தானே கிடக்கு. ஏண்டி எங்கம்மா, உங்கள் அக்கா ஹரி என்னன்னோட வந்து எட்டி பார்க்க மாட்டேன்றா? ஆத்தா இருக்காளா இல்லையான்னு கூட வர மாட்டேங்கிறா. முந்திதான் பேச்சுவார்த்தை இல்லை, வரல செய்யலை. இப்போயுமா வரக்கூடாது? இல்லம்மா, அதுவும் அவன் கல்யாண வேலையா இருக்கலாமா, அங்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டோம். இன்னி ஒரே நாளில் பத்திரிக்கை கொடுத்து முடிக்கிறவங்க. நாளைக்கு காலையில வச்சா எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே பத்திரிக்கை வச்சோம்னா ஒரே நாளில் வச்சு முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. வெளியில யாருக்கும் சொல்லல, வெளியூருக்கலாம் சும்மா நம்ம ஊரளவுக்கு வச்சா போதுன்னு சொல்லிட்டு அவ தேய்மையெல்லாம் அந்த அளவுக்கு செய்யல. ரொம்ப நாள் வெளியூர்ல இருந்ததுனால யாரும் பழகவும் இல்லை, யார் வருவா, யார் வீட்டுக்கும் போறதில்ல வாரதில்ல. அதனால நமக்குள்ள மட்டும் தானே சொல்ல போறாங்க. அதனால நாளைக்கு சேலை எடுத்துட்டு அப்படியே கையோட பத்திரிக்கை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுவும் நல்லதுதேம்மா. இப்பதானே இங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னும் ஒவ்வொருத்தருக்கா போய் வந்தாதே வருவாங்க. எடுத்தோன்னே வரமாட்டாங்கல்ல. இவங்க யார் வீட்டுக்குமே இது வரைக்கும் போனது இல்லையில. இப்போ என்ன சிம்பிளாக பண்ணட்டும். அவளுக்கு வளகாப்பு வைக்கையில் அதுங்களே ஆளுகளுக்கு பூரா இவ்வளோ விசேஷத்துக்கு யாரும் சொன்னா செஞ்சால் போய் வரணும். எல்லாரும் வீட்டுக்கும் 4 பேர் வீட்டுக்கு நம்ம போய் வந்தாதே நம்ம வீட்டுக்கு 4 பேர் வருவாங்க. நம்ம யார் விசேஷத்துக்கு போகாமல் தான் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு யார் வருவா? அதெல்லாம் போகணும் வரணும். நீ என்ன செய்ய, யாரும் பத்திரிக்கை கொடுத்தானா எங்கள் அக்கா அங்கே இருக்குது, எங்கள் அக்காவை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நாளைக்கு இவ போனால் அவங்களும் வருவாங்கல்ல. எப்பயுமே நல்லதை எடுத்துக்கு 4 சாதி சேனை வந்து நிற்கணும்டி.
கூட்டம் கும்பலில் வந்து சவசிரிக்கணும். சவசிரிக்காமல் இருந்தால் அதுவும் பெரியது தெரியுமா? நாளைக்கு சம்மந்தம் பண்ணுற செய்கிற வைக்கிறோம்னா பிள்ளைகளுக்கு குட்டிகளுக்கு 4 சாரீசம் இருந்தாதே மதிப்பு மரியாதை. அது இப்போ இருந்தே பழக்கப்படுத்தினாதே நாளைக்கு பரமும் சின்ன பொண்ணும் அவள் பிள்ளைகளை சம்மந்தம் பண்ணுறப்போ ஒரு கூட்டம் வந்து நிற்கும். இப்போ வந்தா வாங்க மதினி, உங்கள்கிட்ட மதினி பார்க்க வந்தேன். என்ன மதினி, எப்படி இருக்கு மதினி? இருக்கு பரவாயில்லாம இருக்கு. என்னைய பார்க்க வந்த பிள்ளை அதே உங்கள் அண்ணங்கிட்ட உங்கள் ஆத்தாடியோ உட்காந்து பேசியிருக்கியாக்கும். பார்க்க வந்த பிள்ளை நேரம் என்னைய தானே பார்க்க வந்திருக்கணும். இல்ல மதினி, நீங்க படுத்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. சரி, அதான் அண்ணங்கிட்ட பேசிட்டு அப்படியே வருவோம்னு சொல்லிட்டு இருந்தேன் மதினி. எங்க மதினி அத்தை என்ன செய்றாங்க? படுத்திருக்காங்க. அதே அண்ணன் ஆத்தா தங்கச்சி எல்லாம் பேசினாலே ஒரு நாள் முழுக்க பேசியே இருப்பீங்கல்ல. சுற்றி இடம் நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது, யார் வராங்கன்னு தெரியாது, யார் போறாங்கன்னு தெரியாது. அப்படி எந்த தேவையும் பேசுவீங்களோ குடும்பமே சேர்ந்து. இங்க வேறே உனக்கு தேவையில்லாத பேசலாம் பேசாத. உனே போனா அப்போது வந்து பார்க்க வந்ததே பெரிய விஷயம். நீ எல்லாம் அந்த பிள்ளை அடிபட்டு கிடந்துச்சு மண்டையில அப்படியே சுயநினைவு இல்லாம நீ பாத்தியா? நீ பெரிய இவ மாதிரி பேசிக்கிருக்க. எதையா மூஞ்சிக்காடு இந்த பிள்ளை வந்து பாத்துட்டு போகுது. என்ன உனக்காண்டி பயந்துக்கிட்டு உன் கொடைக்கு பயந்துட்டு வர மாதிரி பேசிக்கிருக்க. என்ன விடுனே, அது எனக்கே பாவம் பேசுது. உரிமையை தானே சொல்லுது, நாத்தனான்ற உரிமையை தானே பேசுது. அது சத்தம் படாதானே, விடுனே, அதே உடம்பு முடியாம இருக்குல்ல. இப்படியே கூடி உட்காந்து பேசி தான் அப்படியே ஆத்தாளு மகள் அந்த ஆளை ஏற்றி விட்டு பேச விட்டு வேடிக்கை வாங்குறது. அப்ப நல்ல விழுக மாதிரி பஞ்சாயத்து பண்ண வந்துடுறது. இப்படி நேரம் இடத்த கூடி பேசுனீங்கன்னு தெரியல எங்களை பத்தி. ஏற்றி விட போய் அந்த அப்படி பேசுறாப்ல. ஐயோ மதினி, கடவுள் இப்பதான் உங்களை பத்தி எதுவுமே பேசுற மதினி. நாங்க ஊர் பேச்சு பேசிக்கிருந்தா. ஏன் மதினி இப்படி பேசுறீங்க? அவதூறா? வேற ஒண்ணும் இல்லம்மா, வீட்டுல உட்காந்து திண்டு கொழுப்பு கூடி போச்சுல, அதனால இப்படிலாம் யோசிக்கிறேன்னு சொல்லும். அந்த மூக்கு கொஞ்சம் பொட்டப்பா இருக்குல்ல, இந்த மாதிரி வில்லங்க மாதிரி யோசிக்க சொல்லலாம். நீ எல்லாம் பார்க்க வரல, நீ யார் எழுதா? எனக்கு நீ வந்த நீங்க இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சாலே எங்க வீட்டுல சண்டையும் சத்தம் மாத்தே இருக்கு. எனக்கு வாரீங்களா அக்கால் தங்கச்சியும்? நீங்க 2 பேரும் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வராம இருக்கீங்க, அன்னைக்கு இந்த வீடு நல்லா இருக்கும், இந்த ஆள் நல்லா இருப்பாரு. ஏய் என்னடியே, என்ன ஓர பேசிக்கு இருக்க? என் மகளுக்கு இந்த வீட்டுல வராம வேற யார் வருவா? அவளுக்கு இந்த வீட்டுல பிறந்தவளுகடியே, அவளுக்கு வராம ரோட்ல ஒரு வருவாளுக. நீ என்னைக்கு எங்க வீட்டுல கால் எடுத்து வச்சு அன்னைக்கு தான் என் குடும்பத்தோட நிம்மதியே போச்சு. ஏமா விடுமா, அந்த மதினிக்கு கை ஏதோ வலிக்குது போல, பாவம் வேதனை இல்லைன்றதுனால கோவத்துல பேசிக்கிருக்கு. நீ பிரச்சனையை மேலமா வதக்காதமா, விடுமா. பகட்டுக்காரி அப்படியே மனசுக்குள்ள 1000 வஞ்சத்தை வச்சுக்கிட்டு வெளியில ஒளிஞ்சாம நல்லவ மாதிரி பேசுவா. ஏய் என்னடியே, என்ன ஓவரா பேசிக்கிட்டு நான் பாத்துக்கே இருக்கேன். ஏதோ போனா போதும் நீ பார்க்க வந்திருக்க, பார்க்க வந்த விளையாட்டு இப்படி பேசிக்கிட்டு இருற. என்ன நினைச்சுக்கிட்டு இருற? மரியாதை ஓடி போயிரு, ஆத்தாள் மகள் உங்க வீட்டு ஓடி போயிருங்க. யாரு இவ என்னைய போனா போதுன்னு பார்க்க வந்தாளாக்கும். அதே பார்க்க வந்த வேத்தனால மதினிகாரி கையில அடி விட்டு கிடக்கா, காலில் அடி விட்டு இருக்கான்னு கோழி அடிச்சு குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்காளாக்கும். ஆமா, நீ இதனால எலும்பு முறிஞ்சு போய் கிடக்கா. உனக்கு கோழி குழம்பு ஒண்ணுதான் கேடு. போடியா இப்படி என்னமோ பண்ணி தொலைங்க, உங்க நாள அக்க போறதேன். இவன் இந்த வீட்டுல காலை எடுத்து வச்சாலே பிரச்சனை தான். எடுவட்ட சிரிக்கி என் பிள்ளைய எப்ப வந்தா ஆளு கரிச்சு கொட்டி அந்த பிள்ளைய மனசை வேதனைப்படுத்த அனுப்புறா. இவெல்லாம் உருப்பிடுவாளா? ஏ மாரியாத்தா, எங்க மதினிக்கு நல்ல ஊத்தியே கொடுக்கணும். நான் நல்ல மாத்தையும் பார்க்க போனேன். அது எதுவுமே சுருக்க பத்தியா எடுத்துக்கிறது. நாங்க என்னதையும் செய்யறது. எனக்கு அதுவும் பிரச்சனை இல்லை. என்னைக்கோ ஒரு நாளா போய் வரேன். எங்க அண்ணன்தையும் பாவம் அந்த வீட்டுல கடையா கடந்து அது கூட காலம் கஷ்டப்படுது. எங்க அண்ணனையும் எங்க அம்மாவையும் நீ தான் எங்க மதினிட்டு இருந்து நல்லபடியா பாத்துக்கணும். எங்க மதினிக்கு நல்ல ஊத்தியை கொடு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு நாள் போயிட்டு வரதுக்கே எனக்கு இப்படி இருக்கு. என் மகா காலமெல்லாம் அந்த வீட்டுல எப்படி தேன் குழப்பம் நடத்த போறாளோ தெரியல. குழந்தை பக்கிற வரைக்கும் எதோ நிம்மதியா இருப்பா என் வீட்டுல. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல தான் இருந்தாகணும். அதுக்குள்ளேயே என் மதினிக்கு நல்ல ஊத்தியை கொடுத்து திருத்தணும் சாமி. டாக்டர் பரம கூட்டு போய் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, ஒரே பதட்டமா இருக்கு. எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா? இவ்வளவு நேரமா செக் பண்றாங்க, போய் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்ன சார் ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கீங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இப்ப வந்துருவாங்க. டாக்டர் என்ன டாக்டர், எப்படி டாக்டர் இருக்கு? பாப்பா நல்லா இருக்குல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல? ஆமா பரமே உட்காரியா? இல்ல மேடம், நிக்கிறேன் மேடம். ஒன்றும் பயப்படாதீங்க சார், நல்லா தான் இருக்காங்க. பாப்பா நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் சத்து இல்லாம இருக்காங்க. ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். அப்படியா மேடம்? எவ்வளவு மேடம் இருக்கு? 9.5 தாங்க இருக்கு. இதை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நார்மலா இருக்க லேடிக்கே வந்து 12.5 இருக்கணும். இவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 12க்கு மேல தான் இருக்கணும். அப்பனா தான் அவங்களுக்கும் குழந்தைக்கும் தேவையான சத்து வந்து கிடைக்கும். அதனால அவங்களுக்கு ரெகுலரா நல்ல ஃபுட்டு கொடுங்க, சத்தான ஃபுட்டு கொடுங்க. இல்ல மேடம், ஃபர்ஸ்ட்லாம் வந்து 11.5 இருந்துச்சு மேடம். என்னன்னு தெரியல, இப்பதான் குறைஞ்சிருக்கு மேடம். கரெக்ட் தான்மா. ஹீமோகுளோபினா நம்ம சொல்லவே முடியாது, எப்போ கூடும் எப்போ குறையுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஏறிடுச்சு, நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சத்தான ஃபுட்டெல்லாம் சாப்பிட தேவையில்லை. அப்படி இருக்கும்னா இருக்காது. நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கணும். இருந்தால் தான் எப்பொழுதுமே உடம்புல வந்து ஹெச்பி லெவல் கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால நல்ல சத்தான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எல்லாமே சாப்பிடுங்க. சரிங்க மேடம். இப்போ என்னென்ன ஃபுட் மேடம் கொடுக்கலாம்? இதெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரமாவே இன்க்ரீஸ் ஆகும் மேடம். மாதுளம்பழம் கொடுங்க, அப்புறம் செவரொட்டி வாங்கி கொடுங்க. செவரொட்டினா அந்த மண்ணீரல் இருக்கு பார்த்தீங்களா, அது வாங்கி கொடுங்க. அப்புறம் கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த மாதிரி சத்தான காய்கறிகள்லாம் நிறைய வாங்கி கொடுங்க. நட்ஸஸ்லாம் நிறைய வாங்கி கொடுங்க, நல்லா சாப்பிடட்டும். அப்புறம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கங்க. முருங்கைக்கீரை நிறைய சேர்த்துக்காதீங்க, ஜீரணம் ஆகாது. இந்த டைம்ல வந்து ஜீரண சக்தி கம்மியாக தான் இருக்கும். ஒரு கைப்பிடி போல நீங்க கீரை எடுத்து வதக்கி சாப்பிட்றீங்களோ இல்லை சூப் வச்சு சாப்பிட்றீங்களோ ஏதோ ஒன்று, அது வந்து வாரத்தில் ஒரு 3 நாளாவது முருங்கைக்கீரை கம்பல்சரியாக கொடுங்க. முருங்கைக்கீரையில் அதிகமான ஹெச்பி லெவல் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது வந்து சீப்பாக கிடைக்குதே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு பொருளுங்க. உங்களுக்கு மதலொட்டி கிடைக்கலனா கூட பரவாயில்லை, அந்த முருங்கைக்கீரையை கம்பல்சரியாக சூப் போட்டு கொடுங்க. ரொம்பவே நல்லது, சீக்கிரமாகவே ஹெச்பி லெவல் கூடும்.
மேடம் எல்லாமே குடுக்குறாங்க மேடம். எங்க அத்தை எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க மேடம். இவ தான் மேடம் சாப்பிட மாட்டேன்றா. இல்ல மேடம், ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஸா இருக்கறதுனால சாப்பிடவே முடிய மாட்டேங்குது மேடம் எதுவுமே இப்போ. ஓ அப்படியா, வாமிட்டிங் சென்ஸ் அதிகமா இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு டேப்லெட் எழுதி தரேன். உங்களுக்கு எப்பெல்லாம் வாமிட்டிங் சென்ஸ் இருக்கோ அப்போ மட்டும் அந்த மாத்திரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு அது இருக்காது, நீங்க நல்லா சாப்பிடலாம். ஓகேவா? சரிங்க மேடம். மேடம் மத்தபடி எதுவும் பிரச்சனை இல்லை மேடம். எல்லாம் கரெக்டா இருக்குல்ல மேடம்? இப்போதைக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. எப்போ எது கூடும் எது குறையும் தெரியாது. எல்லாமே வந்து உங்க கையில தான் இருக்கு. நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல தான் இருக்கு, நீங்க பாத்துக்கிற முறையில தான் இருக்கு. சரிங்களா? இப்போதைக்கு ஓகே. இப்போதைக்கு வந்து ஹீமோகுளோபின் மட்டும் தான் கம்மியா இருக்கு, மற்றபடி எல்லாமே ஓகே தான். நீங்க எடுத்துக்கிற ஃபுட்டை நல்லா எடுத்துக்கங்க, கரெக்டா ப்ராப்பரா மெடிசன் எடுத்துக்கங்க, நல்லா இருக்கும். சரிங்க மேடம், அதை நல்லபடியா பாத்துக்கிறோம் மேடம் நாங்க. சரிங்க, நான் மெடிசன் எழுதி சிஸ்டர்ட்ட கொடுத்து விடுறேன். நீங்க அதை படி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வரப்போ வந்து நான் சொன்ன டெஸ்ட்ல எடுத்து வந்துருங்க. சரிங்க மேடம். பாத்தியா பாருமே, இதுக்குதான் அத்தை படிச்சு திட்டிட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு. நீ எங்க கேட்கவே மாட்டேன்ற. நான் என்னங்க பண்றது, நல்லா தாங்க சாப்பிடுறேன். அதுக்காண்டி ரொம்ப சாப்பிட்டா ஒரு மாதிரி மூச்சே அடைக்கிற மாதிரி வாமிட்டா வர மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றது? நீ நல்லா சாப்பிட்ட லட்சணத்தை டாக்டர் சொல்றாங்களே, அத ரத்தமே இல்லன்றாங்க. அப்புறம் என்ன நல்லா சாப்பிட்ட நீ? இதுக்கப்புறம் ஒழுக்கமா சாப்பிடாம இரு. இப்பதான் வாமிட்டுக்கு வந்து மாத்திரை எழுதி கொடுத்துறேன்னு சொல்லிருக்காங்க மேடம். வந்து அதை கரெக்டா சாப்பிட, நல்லா சாப்பிடல. அதுக்கப்புறம் பாப்பா நல்லா கொழுன்னு வேணுமா இல்ல உன்ன மாதிரி ஒற்றை குச்சியா வேணுமா? என்னைய மாதிரி ஒற்றை குச்சியாவும் வேணாம், உங்கள மாதிரி ஓம குச்சியாவும் வேணாம். எங்க அம்மா மாதிரி கொழுன்னு வேணும். அத்தை மாதிரி வேணுமா? அப்பதான் நீ நான் ஸ்டாப்பா சாப்பிட்டுட்டே இருக்கணும். இப்படி எல்லாம் சாப்பிட்டு அத்தை மாதிரி குழந்தை பிறக்காது. சரி பரமே, ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல மாமா, வரையில தானே குடிச்சிட்டு வந்தோம், வீட்டுல போய் குடிச்சுக்கலாம் மாமா. கிளம்பலாம் நம்ம. சரி நீங்க வெயிட் பண்ண உட்காந்துரு. நான் போயிட்டு மெடிசன் தரேன்னு சொல்லிருக்காங்க மேடம். வந்து எழுதி வாங்கிட்டு வந்துடுறேன், கையோட வாங்கிட்டு போயிடலாம். ஹாய் வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கங்க. கூட்டியா பரமே? இல்லங்க, நீங்க போயிட்டு வாங்க. நான் வந்து சகோதர சகோதரி கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. நேற்றைய கேள்விக்கு எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. இப்ப கரெக்டா ஆன்சர் பண்ண சகோதர சகோதரி பேர் ரீட் பண்ணிடலாங்க. நித்யா சிந்துஜா ஃப்ரம் புதுக்கோட்டை, ஆதித்ய பாலா, சகாய சோனியா ஃப்ரம் கொளச்சல், சிவகாமி அருணாச்சலம் ஃப்ரம் பெங்களூர், தீபா ஃப்ரம் கேரளா, முத்துமாரி ஃப்ரம் பெருநாளி, முத்தமிழ் செல்வி சிவா ஃப்ரம் பெங்களூர், அன்னை பிரியா, மேரி ஃப்ரம் பசார், சரவணகுமார், ஹேமா, அஸ்வத், கிருஷ்ணிகா, மஞ்சுளா ஃப்ரம் பம்மல் சென்னை. சகோதரி சொல்லியிருந்தாங்க உங்க வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரெகுலரா போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாங்க, உங்க என்கரேஜிங் இருந்தா கண்டிப்பா நாங்க மென்மேல் நிறைய வீடியோஸ் போடுவோம். ரொம்ப நன்றிங்க மஞ்சுளா சகோதரி. வேணு பிருந்தா, சரவணன் ஃப்ரம் கோவிலம்பாக்கம், மாரீஸ்வரி ஃப்ரம் சென்னை, ஜெயஸ்ரீ ஃப்ரம் மடிப்பாக்கம் சென்னை, முருகேசன் பிரியா ஃப்ரம் திருச்சி, சுதா குமார், செல்வி, ராஜா, ஷேரன் மகாதேவி, மகிசாலினி ஃப்ரம் மதுரை, தேவி காளிமுத்து ஃப்ரம் குன்னூர், நந்தகுமார் ஃப்ரம் கோவை. மகிசாலினி ஃப்ரம் மதுரை சொல்லியிருந்தாங்க உங்க வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க. முருகன் சகோதரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க உங்க கதை ரொம்ப குடும்ப கதையா போயிட்டு இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ரொம்பவே நன்றிங்க. மனோஜ் ஃப்ரம் கோவை, கௌசல்யா ஃப்ரம் புதுச்சேரி, கமலா தேவி ஃப்ரம் சவுதி, ரோஜா, ஜெனிஃபர் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நாட்டுக்கோழி உயிரோட கொடுத்தாங்கன்னு. ரொம்பவே காமெடியா இருந்துச்சு. சூப்பரா ஆன்சர் பண்ணிருந்தீங்க, ரொம்ப கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. சரண்யா, திவ்யரூபன் ஃப்ரம் கேரளா, சுதா ஃப்ரம் பெங்களூர், ஜோதி முனியா ஃப்ரம் பஞ்சாப், பழனிவேல் ஃப்ரம் கோவை. அவர் பையனுக்கு வந்து பிறந்தநாள்னு சொல்லியிருந்தாங்க, சபரீஷ்ன்ற பேரு. ஹாய் சபரீஷ், எப்படி இருக்கீங்க? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீங்கள் இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நீங்கள் எலிப்பாட்டி கம்பல்சரியாக வாழ்த்து சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஓகே, இந்த வீடியோ எண்டிங்கில் எலிப்பாட்டி வருவாங்க, உங்களுக்காக விஷ் பண்ணுவாங்க. அப்புறம் மகிழினி குட்டி வந்து எங்கள் வீடியோ பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க. ஹாய் மகிழினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க, நீங்கள் தெரிஞ்சவங்களுக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, எங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும். அருண், கவிதா ஃப்ரம் திருப்பரங்குன்றம், மங்கையர்கரசி. அப்புறம் மாசிலாமணி ஃப்ரம் பழனி, அவங்க சொல்லியிருந்தாங்க குழம்பு வச்சு கொடுத்தாங்க நல்லா இருக்கும் குழந்தை பெற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷங்க. நம்ம கதையை வந்து ரொம்ப கவனிச்சு பார்க்குறீங்கன்னு தெரியுது. இதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய என்கரேஜிங்க. ரொம்ப நன்றிங்க. விஜய், அம்மு, மகாலட்சுமி, கிருஷ்ணன், பத்மா ஃப்ரம் பழனி, வர்ஷினி ஃப்ரம் திருப்பூர், காவியலதா ஃப்ரம் கிருஷ்ணகிரி,
ஹாய் மேரி சிஸ்டர், நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பசார்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் வந்து உங்கள் பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தீங்க. பையன் பேர் வந்து அப்புன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஹாய் அப்புன் குட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீங்கள் இன்றும் போல் என்றும் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க. எங்கள் கதைக்கு நீங்கள் அடிமைன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷங்க. இந்த மாதிரி என்கரேஜிங் தான் எங்களை மென்மேலும் நிறைய வீடியோஸ் போட வைக்கோங்க. அப்பன் குட்டி, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு உங்கள் பிறந்த நாளுக்கு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். நீங்கள் எப்பொழுதுமே கடவுள் ஆசீர்வாதத்தோட நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க. மணிமேகலை, கார்த்திக் ரேவதி ஃப்ரம் தேனி, உமாராணி கணபதி, நித்யஸ்ரீ மீனாட்சி ஃப்ரம் மதுரை. அவங்க பொண்ணு பேரு கீர்த்திகான்னு சொல்லியிருந்தாங்க. ஹாய் கீர்த்திகா, எப்படி இருக்கீங்க? சூரிய பிரகாஷ் ஃப்ரம் அரும்பாடி, மின்னல் ஃப்ரம் மும்பை, கார்த்திகை பிரியா, ரமேஷ் தனம் ஃப்ரம் திண்டுக்கல், பொவிதா, கனி, கன்சி, ஹாசினி. அப்புறம் கன்சிகா சிஸ்டர் வந்து என்னை எப்படி இருக்கேன்னு கேட்டிருந்தாங்க. நான் நல்லா இருக்கேன் சகோதரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? மித்ரன், கனிஷ்கா, கன்சிகா, ஹாசினிகா, லீலாவதி, சோனிட்டா ரமேஷ், கணபதி மற்றும் பிரசாந்தி, அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைய கேள்வி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எலிப்பாட்டி வந்து விஷ் பண்ணுவாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கங்க. என்ன எலிப்பாட்டி அரசியல்வாதி மாதிரி கையை தூக்கிட்டு வரீங்க? ஏண்டி அரசியல்வாதிக்கு தான் கை இருக்கா, நமக்கெல்லாம் கை இல்லையா? என்னோட சகோதர சகோதரிகளுக்கு நான் அவ்வளவு ஒரு ஆர்வத்துல கையை தூக்கிட்டு ஹாய் சொல்லிட்டு வரேன். உனக்கு என்ன போறாம? ஹாய் பழனிவேல் ஃப்ரம் கோவை. உங்க பையனுக்கு பிறந்த நாள் சொல்லியிருந்தீங்க, என்னை விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஹாய் சபரிஸ் குட்டி, எப்படி இருக்கீங்க? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே செல்லோ. நீங்க இன்றும் போல என்றும் சந்தோஷமாவும் அனைத்து செல்வங்களையும் பெற்று கடவுளோட ஆசீர்வாதத்தோட இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் கேக் கொடுத்தா நல்லா இருக்கும். கேக் தான் கொடுக்க முடியாது. சரி, எனக்கு சேர்த்து நீங்களே சாப்பிட்டுங்க. அப்புறம் என்ன பாட்டி, நீங்களே நீ கேள்வியை கேளுங்க.